வாசிங்க நாளாகமம் புஸ்தகம் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். குறித்த சாமத்திலே எழுந்து கொள்வது, பாதி ராத்திரியில எழுந்து கொள்வது, அங்கே ஆராதனை செய்வது, அங்கே செபிப்பது, அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக் கொள்வதற்காக. அப்படி ஆராதிப்பதினாலே நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும். பவுலும் சீலாவும் எப்ப ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் நல்லா துதிச்சு ஆர்வத்து ஜெபம் பண்ணாங்க. கட்டப்பட்ட சங்கிலிகள் கட்டவிழ்ந்து போனது. இல்லையா சொல்லுங்க. இரவில் உண்டாகும் பயங்கரங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓட வேண்டும்னா நடுராத்திரியில விழித்திருந்து செபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அந்த வல்லமை என்ன பண்ண தெரியுமா? உங்களை கட்டணும்னு நினைக்கிற சங்கிலிய கட்டவிழ்க்கும், இல்ல ஏற்கனவே கட்டி இருக்கிற சங்கிலிய கட்டவிழ்க்கும். சொல்லுங்க. இதெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு பாடமாக அமைய அவைகள் வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறது. சும்மா ஒன்னும் வேதம் இடம்பெறல. வேதத்துல ஒரு சரித்திரமோ ஒரு வசனமோ இருக்கிறது என்று சொன்னால் அதை வாழ்ந்து காட்டியவர்கள், அனுபவபூர்வமாக வாழ்ந்து காட்டியவர்கள் நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். தாவீது எழுந்து துதிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில எழுந்து துதிக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையின் கட்டுக்கள் அகல வேண்டுமா? உங்களை விட்டு உங்களை ஒரு பிசாசும் கட்டப்படாத இருக்க வேண்டுமா? நீங்கள் ஒருவருக்கும் அடிமையாகாமல் இருக்க வேண்டுமா? கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. ஒன்று தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும். அப்ப புரிஞ்சுக்க, வசனம் என்ன சொல்லுது? வாழ்க்கை இது மட்டும் இல்ல. இது எல்லாம் வேதத்தை படிச்சா தாயா இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்போ வேற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. சரீர முயற்சி, நல்ல இறைச்சியை சாப்பிடணும், நல்ல ஜிம்முக்கு போகணும், நல்ல பவுடர் எல்லாம் வாங்கி சாப்பிடணும். அந்த ஜிம்ல உடம்பு ஏத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி பவுடர்களை விற்பாங்க. கெயின் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாடி பில்டிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரீர முயற்சி, சரீர பலத்தாலே நீ வெற்றி கொள்ள வேண்டும் என்கிற முயற்சி, உன்னுடைய உடல் பலத்தாலே நீ வெற்றி கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்கிற முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அற்ப பிரயோஜனம் உள்ளது. சாதாரண ரொம்ப அற்பமான முயற்சி அது. யாரையானா ரொம்ப தாழ்ந்தவங்களை பார்த்து, இல்ல ரொம்ப வாழ தெரியாதவங்களை பார்த்து, இல்ல ரொம்ப கீழ்த்தரமா வாழறவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? அற்பமான ஆளு, அற்பமா இருக்கியே, அல்பமா இருக்கியே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவ்வளவு மட்டமான ஒரு முயற்சியா சரீர முயற்சி. அப்ப எதை முயற்சி பண்ண ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு? கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் முயற்சி பண்ணு. நீ ஏதாவது ட்ரை பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கையில நினைக்கிறியா? நீ எதையாவது ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லி நினைக்கிறியா? உன்னுடைய பாடியை பில்ட் பண்ணி உன்னுடைய பலத்தால நீ மேற்கொள்ளணும்னு சொல்லி நினைக்காத. பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல. பின்னாடி
பாருங்க. அவர் கொஞ்சம் வெளியே அனுப்புங்க. ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியினாலே ஆகும். அப்ப நம்முடைய சரீரத்திலான முயற்சி அது பிரயோஜனமற்றது. பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லி இருக்குது, அற்ப பிரயோஜனம் உள்ளது. அது தேவையற்ற ஒரு முயற்சி. ஆனால் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுவது நமக்கு ஜெயம் கொடுக்கிற முயற்சி. இன்னொரு வசனத்தை கூட காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்ம இப்ப வாசிச்ச வசனம் தான். நம்ம இப்ப சொன்ன பாருங்க. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் புத்தகத்துல 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல, யார் அவன்? கிதியோன் மேல பலமாய் இறங்கினதினால் சிம்சோன் தன் கையில் ஒன்றுமில்லாமல் இருந்தும். நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிற கிரியை என்னன்னு சொல்லி பாப்பீங்க. கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நீங்கள் நாடினா என்ன கிடைக்கும்ங்கிறத நீங்க பாப்பீங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாது இருந்தும் எதைங்க கோழியா? கோழியை கிழிச்சிடலாம் ஒண்ணும் கையில ஒண்ணு இல்லாம இருந்தா. இந்த பக்கம் ஒரு காலை, இந்த பக்கம் ஒரு காலை புடிச்சு இழுத்தா கோழி என்ன ஆயிடும்? ரெண்டா கிழிஞ்சிடும். ஓகே, அவன் எதை கிழிச்சதாக அந்த வசனம் சொல்லப்படுகிறது? சிங்கத்தை. தன் கையில ஏதாவது கத்தி இருந்ததா கொஞ்சம் அறுத்துட்டு அப்புறம் கிழிக்கிறதுக்கு, இல்ல கொஞ்சம் வெட்டிட்டு அப்புறம் கிழிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவன் சரீர பலத்தினால அதை செய்யல. கர்த்தருடைய ஆவி அவன் மேல பலமாய் இறங்கினதினால அதை செய்தான். சிங்கத்தை போன்ற உங்களை எதிர்த்து வருகிற நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஒன்றுமில்லாமல் கிழித்து விடலாம். என்ன கிழிக்க போறோம்னு சொல்லி கேட்பாங்க. இவர் இடத்தை பெருசா கிழிச்சிட்டார் அப்படின்னு கேட்பாங்க. நீ என்னையா கிழிச்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கிழிச்சதான் இங்கே. கர்த்தருடைய ஆவி இறங்கினா என்ன பண்ணலாம்? கிழிக்கலாம். இல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு எதிராக இருக்கிற பலவீனங்கள், உங்களை சோர்வுல, அசதியில உங்களை கொண்டு போய் உங்களை வியாதியில படுக்க வைக்கிற வியாதிகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடலாம்? ரெண்டா கிழிச்சு போட்டுடலாம். கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தை நீங்க தேடினார். இன்னும் 2 நாளாகும் புஸ்தகத்துக்கு வாங்க. இப்போ வாசிச்சது 1 நாளாகுமோ 2 நாளாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. 14வது அதிகாரம். தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று ஆசா ஜெபம் பண்றார். ஆசா ராஜா ஜெபம் பண்றார். எதிராய் வந்த ராஜ்யத்தை ஜெயிக்கும்படி பலனை கேட்கிறார். ஆண்டவரே, பலன் இருந்தா தான் ஜெயித்த கொடுக்கிறது உம்முடைய காரியம் அல்ல, பலனற்றவரையும் ஜெயிக்க வைக்கிறது உம்முடைய காரியம். அப்போ ஆண்டவருடைய வல்லமை என்ன பண்ணும்? பலனற்றவரையும், உங்களால செய்ய முடியாத காரியத்தையும், வசனம் சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் அறியாததையும் உங்களுக்கு எட்டாததையும்
ஆண்டவராலே என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். நல்ல சத்தியத்தை கவனமா கேளுங்க, கொஞ்சம் கூட சிதற விடாம எண்ணத்தை கேளுங்க. உங்களால சாதிக்க முடியாத காரியங்கள் ஏதாயிலும் இருக்குமானால் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது, கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் தேடும் போது, கர்த்தருடைய உதவியை நீங்கள் நாடும் போது, கோலியாத்தை உண்மையாவே தாவீது போய் ஜெயிக்க முடியாது. பாத்தீங்கன்னாவே தெரியும், இவன் கொசு மாதிரி இருக்கிறான், அவன் யானை மாதிரி இருக்கிறான். கர்த்தரை சார்ந்து கொண்டான், கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன்னு சொல்லி கர்த்தரை கூட துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டான். சொல்லுங்க. அவர் அப்படி தாவீது கர்த்தரோடு இணைந்து செயல்பட்டதுனால பெரிய கோலியாத்தை ஈஸியா தள்ள முடிஞ்சது கீழே. கர்த்தரோடு நீங்கள் இணைந்து செயல்படும் போது மலை போல உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக தள்ளிவிடலாம். ஈஸியா அப்படி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப கடினமானது ஒன்றும் இல்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது அவருக்கு சின்ன விஷயம், சர்வசாதாரணமான விஷயம். நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். காரியம் என்னன்னா, நீங்க கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். சார்ந்திருந்தால் எளிதாக நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் ஜெயிச்சு விடலாம். இன்னொரு வசனத்தை கூட காமிச்சு கொடுக்க பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 14:6. யோனத்தான் தன்னோடு கூட துணைக்கு வந்த தன்னுடைய ஆயுததாரியை நோக்கி, வாலிபரை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்துக்கு, அந்த அந்த என்னது அங்க ஒரு ராணுவ பாளையம் இறங்கி இருக்குது. அந்த பாளையத்துக்குள்ள போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படி ஒரு ஐடியா கொடுப்பாரு. அங்க போனோம்னா நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேரு என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி போய் எதிராளியை பார்த்து பயந்து போயிருப்பாங்க. இவர் முயற்சி எடுக்கிறார். அந்த பாளையத்துக்குள்ள போவோம் வா, அங்க கூடி இருக்கிற ஜனங்களோட போவோம் வா, அங்க போனா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு ஐடியா சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பரிசுத்தவான்கள் எவ்வளவு விசுவாசமான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தி வெற்றியை கண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஒருத்தர் சொல்றாரு, பலம் உள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உனக்கு லேசான காரியம் சொல்லி சொல்றாரு. இவர் யோனத்தான் சொல்றாரு, சவுலுடைய மகன் சொல்றாரு, அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ஜெயத்தை கொடுப்பது ஆண்டவருக்கு சாதாரணமான காரியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த விசுவாசத்துக்குள்ளே அவர்கள் முழுமையாக அவர்கள் ஊறி போயிருந்ததுனால, ஆண்டவரோடு அவர்கள் இணைந்து இருந்ததுனால, கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தையும் அவர்கள் தேடி இருந்ததுனால அவர்கள் நிறைய பேரை கண்டு கூட அவர்கள் பயப்படல. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சங்கீதத்துல ஒரு வசனத்தை வாசிச்சோம். என்னடா அப்படின்னு சொன்னா, என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் நான் பயப்படேன். இல்லையோ சொல்லுங்க. ஆமா பாருங்க. அப்ப அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருந்தால் இந்த முதல் வாரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது, அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க இந்த சத்தியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில. இந்த வருஷம் முடியும் போது நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். அந்த வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது. நான் திருப்பியும் சொல்லி இருக்கிறேன், அந்த வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது. அது நிறைவேறாம போகாது. அதை நிறைவேறுவதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளல. அதனாலதான் அது நிறைவேறல. அது நிறைவேற வேண்டும் என்றால் இந்த முதல் வாரத்தில் கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்க. சரீர முயற்சியை விட, சரீரத்தை பேணி காக்கிறத விட, சரீர பலத்தை பில்டப் பண்ணிக்கிறத விட உங்கள் ஆத்மாவை பில்டப் பண்ணி காட்டுங்க. உங்கள் ஆவியை பில்டப் பண்ணி காட்டுங்க. நீங்க யார் என்பதை இந்த உலகம் அறியும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்பட்டிருப்பான். ஆவிக்குரியவைகளை அவன் பெற்றுக்கொள்வான். தேவ வல்லமை என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. பலவீனனையும் பலவானாய் பார்க்கிற விஷயம். ரொம்ப நோஞ்சானா இருக்கிறவனை கூட
கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சான். அவன் பெரிய பராக்கிரமசாலியை போல அவன் வெற்றியை சூடிக் கொள்கிறவனா இருப்பான். அடுத்து இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ கத்தியை கடப்பாரியை கொண்டு போய் சண்டை போட்டாதான் ஆண்டவர் நமக்கு துணையா இருப்பார் போல இருக்குது. நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் இல்லையா, சிம்சோன் தன் கையில ஒன்றுமில்லாமல் இருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஒரு சிங்கத்தை கிடைத்தான் என்று சொல்லி, கத்தி கடப்பாறையிலே ஜெயத்தை கொடுக்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். ஆயுதங்களினாலே வெற்றி பெற்று விடலாம் என்பதல்ல, அது உலக நீதி. அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு நீதி இருக்கிறது. பவுல் சொல்லுகிறாரே, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளா இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலனுள்ளவைகள். அதுதாங்க விசுவாசம். எபிரேயர் புத்தகத்தில் எழுதி இருக்கிறது, நம்முடைய முன்னோர்கள் விசுவாசத்திலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே, சரீர பலத்திலே இல்ல, கத்தி கடப்பாரிலே இல்ல, ஆயுதங்களாலே இல்ல. நீங்க அடுத்தவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா கத்தி எடுத்துட்டு போறான், ரிவால்வர் எடுத்துட்டு போறான், துப்பாக்கி வாள் எடுத்துட்டு போறான். தேவ பிள்ளைகளுக்கு இது அவசியமற்றது. ஒரு நாய் அடிக்கிறதுக்கு கூட தேவனுடைய வார்த்தையை நம்ம பயன்படுத்தின நாய் அடங்கும். தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாமே மனுஷனுக்கு அடங்கி இருக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவருடைய திட்டம். எல்லா மிருக ஜீவன்களும் மனுஷனுக்கு அடங்கி இருக்கணும்னு சொல்லிதான். வலு சர்ப்பங்களை ஜெயிக்க முடியும், சிங்கங்களை ஜெயிக்க முடியும். அதான் உதாரணம். ஆட்டுக்குட்டியை போல கிடைக்கப்பட்டான். தேவ பலன், தேவ வல்லமை இருந்தா நம்ம ஒரு வார்த்தை சொன்னா அவைகள் கட்டுப்படும். வேதம் சொல்லுகிறது, பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? கட்டப்பட்டு இருக்கும். எவைகளை நீங்கள் கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் கட்டு. ஏதோ சும்மா டைம் பாஸ் கடந்து போக வேண்டாம். அந்த வசனங்களை சும்மா யதார்த்தம் இல்லைன்னு சொல்லி அப்படி கடந்து போக வேண்டாம். இதுல உண்மை இல்லைன்னு சொல்லி சும்மா பொய் பிரசங்கம் அப்படின்னு சொல்லி கடந்து போக வேண்டாம். சும்மா எழுதி இருக்குதுன்னு கடந்து போக வேண்டாம். அதுல இருக்கிற ஜீவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பக்தியானது இப்பொழுது இருக்கிற ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் ஏற்றதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பக்தியானது அப்படிப்பட்ட ஒரு பவர் உள்ளது. கர்த்தருடைய வல்லமை என்பது அப்படிப்பட்ட ஒரு பவர் உள்ளது. கர்த்தருடைய சமூகம் என்பது அப்படிப்பட்ட வல்லமையை பிறப்பிக்கிற இடமா இருக்கிறது, கற்றுத்தருகிற இடமா இருக்கிறது. தேவனுடைய பாதத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அமர்ந்து செபிக்கிறோமோ அவ்வளவு நம்ம பிரைட் ஆயிட்டே இருப்போம். மோசேயுடைய முகத்தை ஒருவரும் பார்க்க முடியல. ஏனென்று சொன்னால் அவர் உலகத்தை பார்க்கல, ஆண்டவரையே பார்த்துக்கிட்டு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீங்க கர்த்தரையே நோக்கி கொண்டிருப்பீங்கன்னா உங்களுடைய முகத்தை ஒருத்தரும் பார்க்க முடியாது. தலை வணங்கி போவாங்க. உங்களை அடிக்கணும், சண்டை போடணும்னு சொல்லி வரவங்க உங்களை கெட்டா வந்து பார்த்துட்டு தலை வணங்கி போயிடுவான். உங்களிடத்துல தேவனுடைய பிரகாசம் உங்கள் முகத்துல இருந்து வீசும் போது யோசனை பண்ணி பாருங்க. நாம இழந்து போனோம் பலத்தை, நம்ம இழந்து போனோம் ஆசீர்வாதங்களை, நம்ம இழந்து போனோம் அநேக தெய்வீக காரியங்களை, ஆசீர்வாத காரியங்களை. தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வோம். தேவ வல்லமையினாலே நாம் சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம். அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். 2 நாளாகமும் 32வது. நீங்கள் திடம் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரிய ராஜாவுக்கும் இங்கே இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பாருங்க, அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர், நம்மோடு இருக்கிற நம்முடைய
தேவனாகிய கர்த்தர். நீங்க இப்படித்தான் நினைக்கணும், நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன். அதுவல்ல வார்த்தை. நம்மோடு இருக்கிறவர் நம்மை ஜெயம் பெற செய்வார். அவர் சொல்றார் பாருங்க, எசேக்கியா ராஜா சொல்றார் பாருங்க, அவங்களோடு இருக்கிறது எப்படிப்பட்டது? மாம்சபயம். அவன் உடம்ப பில்டப் பண்ணி வச்சிருக்கிறாயா கோலியாத்து? மாம்சபயம். சும்மா உடம்ப வந்து பெருசா வச்சிருக்கிறான். கர்த்தருடைய ஆவிக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய உடம்பு இருந்தாலும் ஒண்ணு இல்லை. எவ்வளவு பலவான் வரட்டும் ஒண்ணும் இல்லை, ஏராளமான கூட்டம் வரட்டும் ஒண்ணும் இல்லை. தனி மனுஷனா நீ இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்படுறியா? உன்னோடு இருக்கிறது உனக்காக யுத்தம் செய்ய துடிக்கிற தேவனுடைய கரம். சொல்லுங்க, உனக்காக வழக்காடுகிற வழக்கறிஞர், நீதியுள்ள நியாயாதிபதி, யுத்தம் செய்கிறவரும் உனக்காக வழக்காடுகிறவரும் உன்னோடு கூட இருக்கிறாரு. மாம்சபியத்தை சார்ந்து கொள்ளாதே, தேவ பலத்தை சார்ந்து கொள். அப்புறம் அதே அதிகாரத்துல பாருங்க, 21வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு பாருங்க, ஒரு தூதனை அனுப்பினார். மனுஷர்கள் யாரும் பார்க்க முடியாத ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். அவன் அந்த ராணுவத்துக்குள்ளே போய் சகல பராக்கிரமசாலிகளையும், எதிராளிகளுடைய சகல பராக்கிரமசாலிகளையும், யாருக்கெல்லாம் இவன் பயந்து கொண்டிருந்தவன் எசேக்கியா ராஜா, அந்த எதிராளிகளுடைய பாளையத்துக்குள்ளே கர்த்தருடைய தூதன் போய் அங்கே இருந்த சகல பராக்கிரமசாலிகளையும், தலைவர்களையும், சேனாதிபதிகளையும் என்ன பண்ணானா? ஆதம் பண்ணினான். சொல்லுங்க, ஆமா. நீங்க உங்களுக்கு அறியாத, உங்களுக்கு எட்டாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உணர்வீங்க. மனுஷன் தான் வந்து உதவி செய்யணும்னு இல்ல, தேவ தூதரை அனுப்பினார் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமா. உங்களுக்கு உதவி செய்ய தேவ தூதர்களை அனுப்புவார் கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஜெயிக்க முடியாத சூழ்நிலைகள் வருகிற போது கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்வீர்களானால் தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலத்துல அவர் 40 நாள் உபவாசம் இருந்தபோது, உபவாசத்தை முடிச்சிட்டு பிசாசை ஜெயிச்ச உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு என்ன பண்ணாங்களா? பணிவிடை செய்தார்கள். நமக்கு பணிவிடை செய்யும்படி தேவதூதர்கள் இருக்கிறார்கள். மனுஷன் தான் வந்து ஏதாவது காரியத்தை நமக்கு செய்வான்னு சொல்லி மனுஷனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிற நாமும் நம்ம இந்த முதல் வாரத்துல மாற்றிக்கொள்வோம். தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்வோம். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பெயரில் பரிசுத்தராக இருப்பது நலம். அதனால எனக்கு அருமையான தெய்வச்சனமே, இந்த முதல் வாரத்தில் நீங்கள் கேட்டிருக்கிற செய்தி உங்களை இந்த வருடம் முழுவதும் நடத்தும்படியாக அது உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும். அது என்னவென்றால், கர்த்தரை அவர் வல்லமையை நாடுங்கள். நன்மை முடிச்சு